வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் எல்லாம் வல்ல பணிவரும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சமக்கர குருநாதர் அருணாபெருமான் திருடலே சமம் சம்சம் எம்பெருமான் கருணை முழுவதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரத்தில் வருஷப்படி பாடலன் 835 சந்தனம் திமிர்ந்து அணைந்து துவங்கும் எண்கண் தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கு பழனியாண்டவன் திருவிடில் எண்கண் அமர்ந்த பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம். முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். இந்த பாடல் முருகா அடியேன் மனத்தை கோயிலா கொண்டு எழுந்தருள்வாய் என்ற வேண்டுதலை உள்ளடக்கிய பாடல். இந்த பாடல் பாடப்பட்ட தலம் இது திருவாரூர் நீடாமங்கலம் போகும் வழியில் உள்ள திருமதி குன்றம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சமீபத்தில் இருக்குது. எண்கண் எட்டிக்குடி சிற்கள் மூன்றிலும் உள்ள முருகக்கடவுளின் திருவுருவங்கள் ஒரே சிற்பினுடைய கைவேலை என்று ஆன்றோர் கூறுவார்கள். எண்கண் எட்டிக்குடி சிக்கல் இந்த 3 தலங்களையும் ஆன்றோர் ஒன்றுபடுத்தி கூறுவாங்க. முருகவேலின் அழகிய திருவுருவை ஒரு சிற்பி எண்கண் எனும் தலத்துக்கு அமைக்க அத்தகைய அழகிய உரு வேறொன்று செய்யாதிருக்க வேண்டி அரசன் அந்த சிற்பியோட ஒரு கையை வெட்டிட்டானோ அந்த குறையோடு அதனிலும் அழகான முருகன் உருவை எட்டிக்குடியில் அதே சிற்பி அமைத்தான் அப்படின்னோ, அரசு சிற்பியின் மற்றொரு கையும் வெட்டினானோ 2 கையும் மற்ற நிலையில் சிக்கலில் பின்னும் அழகிய முருகன் உருவத்தை அந்த சிற்பி அமைக்க முருகவேல் அந்த சிற்பியின் மீது உகந்து அவன் அமைத்த மயில் மீது இருந்தபடியே விண்ணில் அவனையும் அடைத்து பறந்து மறந்தனர் எனவும் கர்ண பரம்பரை செய்தியில் இருக்க குறிப்பு. இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இப்போ இது போக இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த தளத்தை பற்றி. திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் கும்பகோணம் செல்லும் சாலையில் சற்று உள்ளடங்கி திருவாரூர் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தான் எண்கண் என்கிற சிற்றூர். எண்கணிற்கு சமீவனம்னு ஒரு புராண பெயர் உண்டு சார். முருகப்பெருமானோட திருத்தலங்களில் இந்த தலத்திற்கென பல தனிச்சிறப்புகள் உண்டு. இந்த தலத்தை சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான பெரியநாயகி பிரகன்நாயகி உடனுரை பிரம்மபுரீஸ்வரருடைய சிவாலயம் அமைந்திருக்கு. இந்த தலம் ஒரு சிவத்தலம் ஆனாலும் முருகப்பெருமானின் திருத்தலமாகவே கொண்டாடப்பட்டு புகழ்பெற்று திகழ்கிறது. வன்னிமரம் தலவிருட்சமாகவும் குமார தீர்த்தம் திருக்குளமாகவும் இந்த சிவாலயத்திற்கு அமைந்துள்ளன. 2ஆம் குலோத்துங்கனுடைய காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் மிகவும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. காஞ்சிபுரம் சிதம்பரம் முனிவரின் சேத்திர கோவை மற்றும் பிள்ளைத்தமிழ் பணுவல்களும் இந்த தலத்தின் பெருமையை விளக்கும் பாடல்கள் இருக்கின்றன. மனம் செம்மையானால் மந்திரம் ஜிபிக்க தேவையில்லைன்னு ஆன்றோர் வாக்குக்கு 100க்கு 100 சரியானது என்பது பல புராணங்களையும் இதிகாசங்களையும் நாம் படிக்கும்பொழுது நமக்கு தெளிவாது. தன் எண்ணம் முழுவதும் மயில்வானனே நிறைத்திருந்து அவன் நாமத்தையே தியானித்து அவன் கருணையை முழுமையாக பெற்ற ஒரு சிற்பியின் வரலாற்றை எட்டிக்குடி திருப்புகழ் பாடல் பொருளுக்கும் காணும்போதே நம்ம பார்த்துருக்கோம். அதே சிற்பி எண்கண்ணோடும் சம்பந்தம் உடையவர். திருவாரூர் பகுதி ஆண்டு வந்த சோழன், அவன் பேர் முத்தரசன், அவன் முருகப்பெருமானுக்கு ஒரு அழகிய சிலை வடித்து சிக்கலில் உள்ள திருக்கோயிலில் அதை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆவல் கொண்டான். பல சிற்பிகள்கிட்ட அந்த பணியை தந்து அவர்களால் அவன் நினைத்தபடி அந்த சிலையை வடிக்க முடியல. நற்பெயரால் விழுந்த பயனா முருகப்பெருமான் திருவுள் முழுமையாக அமையப்பெற்ற ஒரு சிற்பியை அவன் தேடிக்கண்டு அந்த பணியை அந்த சிற்பிட்டு கொடுத்தான். தன் அகத்தில் நிலைபெற்ற பெருமானின் திருவுருவத்தை புறத்தில் சிற்பமாக வடித்தான் அந்த சிற்பி. அந்த சிலையை கண்ட அரசன் பெருவியை போட்டான். இது சிலையா அல்லது முருகப்பெருமானை நேரில் நிற்கும் நிஜ நிலையா அப்படின்னு பிரமித்தான். அந்த திருவுருவச் சிலை தான் இன்னைக்கு சிக்கலில் சிங்கார வேளாவும் நமக்கு காட்சி கொடுக்குது. தன் நாட்டில் மட்டும்தான் அது போன்ற தத்துவமான சிலை இருக்கணும், வேறு எங்கும் இது போன்ற சிலை அந்த சிற்பி உருவாக்கி விட்டுறக்கூடாதுங்கிற என்ன நல்லெண்ணம் பாருங்க. அப்படி நினைத்த அரசன் அந்த சிற்பியோட கட்டவரில் வெட்டி விட்டான். கட்டைவரில் இருந்த அந்த சிற்பி வேறொரு ஊருக்கு போய் எம்பெருமான் திருவருளாலும் தன் அதீத கதையாற்றலாலும் தான் முன்பு செய்த சிலையை விட இன்னும் அழகான அற்புதமான மற்றொரு சிங்காரவலின் சிலையை படித்தான். அந்த திருவுருவச் சிலை தான் எட்டிக்குடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று வரை வழிபட்டு வருகிற சிலை. இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகாது அந்த அறிவிக்குடன் முத்தரசன் விடலை. இன்னும் கோபம் கொண்டு கண் இருந்தால் தானடா ஒரே மாதிரியான சிலைவே செய்கிற அப்படின்னு அந்த சிற்பியின் 2 கண்களையும் பறிச்சுவிட்டான். கொடுமைக்காரன், கொடுமையின் உச்சம். கண்கள்லாம் என்ன சார், அகக்கண்ணாக ஆறுபவனே இருக்கான். சிக்கல்லையும் எட்டிக்குடியிலும் சிலைவடியில் இருப்பவன் அதே வடிவில் என் உள்ளத்திலும் இருக்கிறான். அந்த பெருமானின் அருளால் என் மனக்கண்ணில் இருக்கும் உருவத்தை சிலைகா வடிப்பேன்னு உறுதியோடு எட்டிக்குடியிலிருந்து கிளம்பி தன் கால் போன போக்கில் போனான் அந்த சிற்பி. வெகு தூரம் பயணம் செய்து ஒரு ஊரில் சோர்வடைந்து ஒரு இடத்துல அமர்ந்தான். தான் அமர்ந்த இடத்துல சிலை வடிப்பதற்கு ஒரு கல் இருப்பதை தடவி பார்த்தே கண்டுபிடித்து வச்சுட்டான். உடனே அந்த கல்லை கொண்டு தன் மனதில் இருக்கும் உருவத்தை சிலையாக வடிக்க முடிவெடுத்து தன் கையிலால் தடவி உடிகொண்டு சிற்பத்தை சமைக்க தொடங்கினான். அந்த சமயம் அங்கே ஒரு சின்ன பெண், ஐயா உங்களுக்கு கண் தெரியாதா, நான் வேணா உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கணுமான்னு கேட்டு
அவன் அதற்கு உட்பட அந்த சிறுமியின் துணை கொண்டு சிலையை வடிவமைக்க தொடங்கினான். சிக்கல் 8 தலங்களில் இருக்கும் சிங்காரவேலன் சிலையை விட மிக அற்புதமான இன்னொரு சிலை அந்த சிற்பி செய்து முடித்து அந்த சிலையின் கண் திறக்கும் பொழுது அந்த சிலையிலிருந்து ஒரு சிறு சில்லானது தெரித்து சிலையின் அறிந்த சிறுமியின் மேற்பட்டு அவள் உடல்ல காயம் உண்டாக்கியது. அந்த காயத்திலிருந்து சிந்திய ரத்தம் சிற்பியின் கண்களில் பட அந்த சிற்பிக்கு கண் பார்வை மீண்டு வந்தது. தனக்கு கண் பார்வை மீண்டும் கிடைத்தது மகிழ்ச்சி இருந்த சிற்பி தனக்கு உதவியாக இருந்த சிறுமியை தேடிய பொழுது அவள் அங்கு இல்லை. தன் எண்ணத்தையே கண்ணாக கொண்டு முருகப்பெருமான் சிலையை அந்த சிற்பி வடித்ததால அந்த இடத்திற்கு எண் கண்ணு பெயர் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. பிரணவ மந்திரத்தின் பொருளறியாது முருகப்பெருமானால் தண்டிக்கப்பட்டு தன் படைப்பு தொழிலாற்றும் பதவியை இழந்த பிரம்மதேவன் இந்த தலத்துக்கு வந்து இந்த தலத்தில் லிங்க வடிவில் எழுந்திருக்கும் சிவபெருமானை தன் 8 கண்கள்லாம் வழிபட்டு சிவபெருமான் திருவருளால் தன் பதவி மீண்டும் கிடைக்கப்பெற்றான். பிரம்மதேவன் தன் எண் கண்களால் இந்த தலத்தை சிவபெருமானை வழிபட்டு பயன்பட்டதால் இந்த தலத்துக்கு பிரம்மபுரம் அஷ்டநெத்திபுரம் எனவும் வழங்கலாயிட்டு இன்னொரு கதையும் உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் 3 நாட்கள் மட்டும் பிரம்மபுருஷன் மீது சூரியன் ஒளிப்படும் நேரடியாக படும் ஆலய அமைப்பு கிடைக்கிறது. இந்த தளத்தில் முருகப்பெருமான் 6 மோன மயில் மீது அமர்ந்த தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இந்த கற்சிலின் எடை முழுவதையும் மயிலின் ஒற்றை கால் தாங்கி நிற்பது சிற்பக்கலையின் உச்சத்தில் ஒன்று. இந்த திருத்தலத்தில் நடராஜர் அம்சமாக முருகப்பெருமான் இருக்கிறதுனால அவன் சந்நிதிகளை சபை என்றே இங்கு அழைக்கிறார்கள். மூலவர் ஆறுமுக பெருமான் எழுந்தருளுக்கும் சந்நிதி ஞான சபை அப்படின்னு உற்சவரின் சந்நிதி தேவசபைன்னு இந்த தலத்தில் வழங்கப்படுகின்றது. மேலும் தனிச்சிறப்பாக அந்த 2 சபைகளும் பிரம்மபுரீஸ்வரர் பெரியநாயகி சந்நிதிகளுக்கு நடுவில் அமைந்திருப்பது உச்சகட்டமான ஒரு அற்புதம். தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தியை போன்று தெற்கு பார்த்து ஞானாகரனாகவும் யமனுக்குரிய தென் திசையை பார்த்திருப்பதால் கால சம்மார மூர்த்தியாக முருகப்பெருமான தலத்தில் தன் அடியவர்களுக்கு ஆயுள் அறிவு ஆரோக்கியம் ஆகியவற்றை அள்ளி வாரி வழங்கும் வள்ளலாக இருக்கான். அத்தோடு கண் பார்வை குறைவுள்ளவர்களுக்கு கண்மொழி விளங்கும் கருணையாளாகவும் இந்த தலத்துக்கு கந்தவேல் காட்சி தர்றான். மூலவர் ஆறுமுகனின் 3 முகங்கள் சிரசின் முன்பக்கமும் மற்ற 3 முகங்கள் சிரசின் பின்புறமும் அமைந்திருக்கு. பெருமான் தன் 12 கரங்களில் வேல் அம்பு கத்தி சக்கரம் பாசம் சூலம் வில் கேடயம் அங்குசம் சேவல்குடி ஆகியவர்களை தாங்கி அஞ்சல் அருள் முத்திரையில் காட்டி காட்சி தரலாம். திருக்கரங்களில் இருக்கும் விறகின் இடையே கூட இடைவெளி இருக்குமாறு இந்த கலைநயமும் தொழில்நுட்பம் அழகும் கொண்ட அற்புத திருவுருவச் சிலை இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. பெருமானின் இருபுறமும் அவன் தேவியர் இருவரும் நின்ற நிலையில் காட்சி தராங்க. இந்த தலத்தை ஆறுமுக பெருமான் பிருகுமுனிவரின் சாபத்தால் சிங்கமுகம் பெற்ற மன்னன் சிம்மவர்மனுக்கு ஒரு தைப்பூச தினத்தன்று மயில் மீது அமர்ந்து வந்து காட்சி கொடுத்து சாபம் நீக்கி மானுடமுகத்தை மீண்டும் பெற்று அருள் புரிந்தான் அப்படின்னு வரலாறு இருக்கு. இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் தைப்பூசத்தன்று மிக விமர்சையாக இந்த தலத்தில் இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தலத்துடைய தெற்குப்புற வாயிலில் தனிக்கோயில் கொண்டுள்ளார் ஆதிநாராயண பெருமாள். கருடாழ்வாரின் மேல் அமர்ந்த அற்புத குலத்தில் மூலக்கருவரில் அவர் காட்சி தரார். சிவாலயத்தில் நாராயணரும் சந்நிதியோ கோயிலோ கொண்டுள்ள ஒரு சில தலங்களில் எண்கண்ணும் ஒன்று. 6 படை வீடுகள் போன்று முருகனின் அடியார்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய முக்கியமான முருகவேல் திருத்தலங்களில் நிச்சயம் இந்த தலம் ஒன்று என்ற பின்னூட்டத்தோடு இந்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடல் மிக அற்புதமான சந்தனடை. தந்த 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 தனதான மிக வித்தியாசமான ஆயினும் அற்புதமான ஓசை இன்பத்தை தரும் சந்தங்களான பாடல் இது. மயில் ஆடி வரும் நடையில் தாளம் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் இந்த பாடலை ஆதி திருஷ்ண நடலையும் ரஞ்சனியில் பாடுவாங்க. அதான் பாடலுடைய இசைக்குறிப்பு. என் சீர் வண்ண விருத்த அற்புதமான பாடலை பார்க்கலாம். சந்தனம் திமிர்ந்து அணைந்து குங்குமம் கடம்பு இலங்கு சண்பகம் செறிந்து இலங்கு திழல் தோழும் தண்டயம் சிலம்பு அலம்ப வெண்டயம் சலன்சல் என்று சஞ்சி இதம் சதங்கை கொஞ்சம் மயிலேறி திந்தி மிந்தி 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 தந்தனந்த நந்தன் என்று சென்று அசைந்து உகந்து வந்து கிருபையோடே சிந்தை அம்குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து செம்பதம் பணிந்து இரு என்று முடிவாய் அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்து இடும்ப கண்டன் அங்கமும் குலைந்து அரங்குள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனை இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் பரந்தன் அன்பில் வந்த குமரஈசா இந்திரன் பதம் பெற அண்டர்த்தம் பயம் கடிந்த பின்பு எங்கள் அங்கு அமர்ந்திருந்த பெருமாளே. சந்தனம் திமிர்ந்து அணைந்து குங்குமம் கடம்பு இலங்கு சண்பகம் செறிந்து இலங்கு திரள்தோடும் சந்தனத்தை நிரம்பி பூசி சேர்ந்து குங்குமம் கடம்பு விளங்கும் சண்பகம் இவை நெருங்கி விளங்கும் திரண்ட தோள்கள் விளங்க
தண்டையம் சிலம்பலம்ப வெண்டயம் சலன் சல் என்று சஞ்சீதம் சதங்கை கொஞ்ச மயிலேறி தண்டையும் அழகிய சிலம்பும் ஒளி செய்ய வெண்டயம் வீரக்காலனி சலன் சல் என்று ஒலிக்க சஞ்சீதம் உருவம் இனிதாக அமைந்துள்ள சதங்கை கிண்கிணி கொஞ்சுவது போல ஒலிக்க மயில் மீது ஏறி திந்தி மிந்தி 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 தந்தனந்தனந்த என்று சென்று அசைந்து உகந்து வந்து கிருபையோடே சிந்தை குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து செம்பதம் பணிந்து இரு என்று முடிவாயே திந்தி மிந்தி 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 தனந்தன என்று சென்று அசைந்து மெல்ல அசைந்து உகந்து வந்து மகிழ்ச்சியோடு வந்து கிருபையோடே என் மனமாகிய அழகிய கோயிலில் புகுந்து எப்போதும் புகழ்ந்து அறிந்து செவ்விய பதங்களை பணிந்து இருப்பாயாக என்று முடிந்து அருள்க. அந்தமந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்து இடும்பகண்டன் அங்கமும் குலைந்து அறம்கொள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் பொறிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனை. அந்த மந்தி பேர் போன அந்த குரங்கு அனுமாரை கொண்ட இலங்கை வெந்தழியவும் ராவனுடைய இடும்ப கொடும் செயலை கொண்ட கண்டன் வீரனாம் ராவனுடைய உடலும் அடிபட்டு அறம்கொள் பொடியாக அறத்தினால் ராவினது போல பொடியாக அதாவது தூளாக அம்பு முதலிய பானங்களை கொண்டிருந்த கும்பனும் கும்பகர்ணனும் உள்ளம் கலங்க கொடுங்கோபத்தோடு நின்று அம்பை ஏவி வெற்றி கொண்ட மேகவரனாம் திருமாலின் மருகனை. இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் பரன் தன் அன்பில் வந்த குமரீச. பிறை கரந்தை திருநீற்று பச்சை தும்பை கொன்றை ஜலம் கங்கை இவைதமை அணியும் சிவபெருமான் தேவர்கள் பால் வைத்த அன்பால் தோன்றிய குமரேசனே. சிவபெருமானுடைய அன்பால் அல்லது சிவபெருமான் தேவர்கள் பால் வைத்த அன்பால் தோன்றிய குமரேசனே. இந்திரன் பதம் பெற அண்டர் தம் பயம் கடிந்த பின்பு எண்கண் அங்கு அமர்ந்திருந்த பெருமாள். தேவேந்திரன் தன் பதத்தை பெருமாறு தேவருடைய பயத்தை தவிர்த்த பின்னர் எண்கண் என்னும் திருத்தலத்தில் வீற்றிருந்த அருள்புரியும் பெருமாளை செம்பதம் பணிந்து இரு என்று முடிவாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இந்த பாடலில் சஞ்சீதம் சஞ்சினா சாயல் சிந்தை குலம்னு பிரிக்கணும் அப்படின்னா மனமாகிய அழகிய கோயில். இந்த பாடல் சந்தத்தோட ரொம்ப உணர்வுபூர்வமாக சந்தத்தோடு பாடும் பொழுது இந்த வார்த்தைகள் உள்ளே இருக்க வார்த்தைகள் வெளியில் வர மாதிரி பாடும்போது அந்த பாடலுடைய அழகு மிளிரும் அப்படின்னு என்னுடைய இச்சிறியனுடைய சிறு கருத்து. உதாரணத்துக்கு செம்பதம் பணிந்து இரு என்ற முடிவாய் அந்த இருங்கிறதுக்குள்ள ஒரு உலகளாவிய அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி திந்தி மிந்தி 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 தந்தனந்தனந்த என்று சென்று அசைந்து உகந்து வந்து கிருபையோடு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மிக மிக முக்கியமான அர்த்தங்கள் இருக்குது. அதனால் அந்த வார்த்தைகள்லாம் வெளிவருமாறு பாடணும்னு அடியாளெலாம் வேண்டிக்கிறேன். அடுத்தது கும்பன்கிறார். கும்பன்னா கும்பகர்ணன் தான் கும்பன் குறி போடுச்சு. கும்பகன்னார் வேற பாடலையும் கும்பாகன்னார் இன்னொரு திருப்போல் பாடலை. கும்பன் என்றும் ஒரு அரக்கன் உண்டு, அதையும் புரிஞ்சுக்கணும். ராவணனுக்கு நண்பன், சித்தர்களை சிறையிட்டவன், சுக்ரீவனால் கொல்லப்பட்டவன் அப்படின்னு அபிதான சிந்தாமணியில் குறிப்பு உண்டு. அடுத்தது பரன் தன் அன்பில் வந்த அதுக்கு பரன் சிலம்பமர்ந்தன்னு ஒரு பாடபேதம் இருக்குது. பரன் சிலம்புனா திருப்பரங்குன்றம், அந்த பாடபேதத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்திரன் பதம் பெற அண்டர்தம் பயம் கடிந்துன்னு பிரிக்கணும். அப்போ தான் அந்த பாடலுடைய பொருள் எளிதில் வெளிவரும். இப்போ இந்த அற்புதமான பாடல் சிந்தை குலம், சிந்தை கூட்டல் குலம், மனம் என்னும் அழகிய கோயில். சிந்தாகுலம் தீர்த்தால் சிந்தையானது அழகிய கோயிலாகிடும். அறவையேன் மனமே கோயிலாக கொண்டு ஆண்டு அளவிலா ஆனந்தம் அருளி பிறவேர் அறுத்து என் குடிமுழுது ஆண்ட பிங்கையா பெரியம்பெருமானை திரவிலே கண்ட கட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானை இரவிலே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவதை நீயேம்பார் திருவாசத்தில். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். இப்போ இந்த தலத்து பெருமான் வேண்டிக்கிற முருகா அடியன் மனத்தை கோயிலாக கொண்டு எழுந்தருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இப்போ இந்த பாடல் இருக்க சில முக்கிய குறிப்புகள். அஞ்சல் மற்றும் அருள் முத்திரைகளை காட்டியபடி முழு போர்க்குளத்தில் ஆறுமுகனாக எண்கண் என்ற திருத்தலத்தில் ஒற்றை காலில் நிற்கும் ஓங்கார வடிவ மயில்மிசை அமர்ந்து தன்னை தஞ்சம் புகுந்தோர்க்கு பஞ்சமின்றி அருள்பாலிக்கும் முருகவேளை தன் மனக்கோயிலில் அமர அருணகிரி பெருமான் அன்போடு அழைக்கும் அற்புதமான பாடல் இது. இதனுடைய ஓசை நேயத்திற்காகவே பெரிதளவில் அன்பர்களால் பாடப்படும் திருப்புகழ் பாடல் இதுவும் ஒன்று. எண்கண்ணில் எழுந்திருக்கும் எம்பெருமானுடைய திருவுருவச் சிலை எவ்வளோ அற்புதமானதோ அதைவிட பல்மடங்கு அற்புதமானவை அவன் ஆற்றி வரும் திருவிளையாடல். அந்த பெருமான திருக்கோள வடிவில் இன்னிசை முழங்க ஆடு மயில்மிசை ஏறி வந்து தன் மனக்கோயில் புகுந்தமர்ந்து ஒரு எளிய ஆனால் ஏற்றமிகு உபதேசத்தை முடிந்தொழுமாறு அருணகிரி பெருமான் வேண்டும். அழகே அழகு. அவன் சின்ன குழந்தை பரம்பொருள் தந்த பன்னிருகையும் நெடியவன் திருமருகன் ஆயினும் அவன் ஆற்றியதோ அரும்பெரும் செயல்கள். அந்த குழந்தை தான் முன்வைக்கும் எளிய வேண்டுகோளையா மறுதளிப்பான். அவன் வருவான், வந்து அகத்தமர்வான், அருள்மொழிவான், நல்வாழ்வு அருள்வான், நல்வாக்கு மொழிவான், நலம்பல தருவான், நற்கதி அளிப்பான் என்ற அருணகிரி பெருமான உறுதியான நம்பிக்கை அடியார் அனைவரிடத்தும் இருக்க வேண்டும். இருந்தால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் பொய்க்காது என்பது இந்த பாடல் திரட்டு தருகின்ற அற்புதமான கருத்து. கண்ட வேலை நம்பினோருக்கு எந்த வேலையும் துயரில்லை. மனம் தூய்மைப்பட்டால் அது அழகுமிகு ஆலயம்.
அங்கே ஆண்டவன் உகந்து வந்து அமர்ந்துரைவான் என்பதையும் இந்த பாடல் அருணை பெருமான் உணர்த்துறார். மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியது இறையை நாடும் ஒவ்வொரு அடியவன் முதல் கடமை. உடல் தூய்மையை விட உள்ள தூய்மை தான் மிக முக்கியம். இந்த பாடலில் வழக்கமாக நம்ம திருப்புகழ் பாடல் பார்ப்போமே, புலம்பல்கள், முறையீடுகள், கழிவிறக்கம் எதுவுமே இல்லை சார். தூய அன்பு, உயர்ந்த எண்ணங்கள், எளிய வேண்டுதல், அதீத நம்பிக்கை, உன்னத உறுதிப்பாடு, இதெல்லாம் இந்த பாடல் பூரா. எனவே இந்த பாடல் அன்றாட வழிபாட்டில் பாடத்தக்க வேண்டிய முக்கியமான பாடல்கள் ஒன்று. இந்த தளத்து முருகப்பெருமான் ஆறுமோனாக காக்கும் படைக்கலங்களோடு அருளல் அஞ்சல் முத்திரையில் காட்டும் திருக்கரங்களோடும் மயில்மிசை அமர்ந்துள்ளான். சூராதி அவனுடைய போரில் அடித்து தேவேந்திரனுக்கு அருளும் தேவர்களுக்கு தஞ்சமும் அளித்து அதே திருக்கோலத்தில் அனுகிரகமூர்த்தியாக எண்கணில் இருந்தெடுப்பதை பாடல் ஈற்றடில் அருணை பெருமான் குறிப்பிட்டார். புனைந்திடும் பரன் தன் என்று இந்த பாடல் இருப்பது சில பதிப்புகள் பாடபேதமாக பரன் சிலம்பமர்ந்தன் இருக்குது. பரன் சிலம்பு என்பது திருப்பரங்குன்றத்தை குறிக்கும் பதம். சிவபெருமான் குமரேசனை தோற்றுவித்தருடைய பாடும் இந்த அடியில் பரன் தன் என்ற சொல் இருப்பதான் சரி. அடுத்தது இந்த பாடலில் வரும் கும்பன் அப்படிங்கிற சொல்லை பற்றி பார்த்துட்டோம். அது வந்து ராவனுக்கு நண்பனாக கும்பன் என்ற அரக்கனை குறிக்கும் சொல் என்றும் எடுத்துக்கணும். ஆனால் இவன் சுக்ரீவனால் போரில் கொல்லப்பட்டவன் ஆவான். ராமபிரானின் கையால் இறக்கம் பாக்கியம் பெற்றவன் கும்பகர்ணன் தான். அவன் கலக்கமுற்றது ராமபுரன் ஆற்றலை கொண்டு அவனது இறக்கப் போயிடும் என்பதாலும் அல்ல. தான் இறந்த பின்னர் தன் அண்ணனுக்கும் தன் குலத்திற்கும் தன் தம்பி வீடனுக்கும் என்ன நடக்கப் போயிருந்தோ என்பதை எண்ணித்தான் அவன் கலக்கமுற்றான். கம்பன் தன் கவித்திரத்தால் கும்பகர்ணனை வெகுவாக உயர்த்தியிருக்கான். கம்பன் காட்டும் கும்பகர்ணன் குணச்சித்திரம் கண்களில் கண்ணீரை மூண்டல் செய்யும். அடுத்தது இந்த பாடலில் முக்கியமாக ஒன்றை கவனிக்கணும். என்ன, எண்கண்ணில் போர்க்கோளத்தில் இருக்கும் ஆறுமுக பெருமான கருணையே உருவான அழகு குழந்தை வேலாக மாற்றி மயில்மிசை வந்து தன் நகமதில் புகுந்து உயர்மொழியது கூறி சுகமுது தர வேணும்னு அருணகிரி பெருமான் வேண்ட பாங்கு எண்ணி உவக்க வேண்டியது. எண்ணி உவக்கும் தருணம் தரும் கண்களில் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய பாடல். அது அருணகிரி பெருமானுடைய கவித்திரத்தின் உச்சம், எம்பெருமானுடைய கருணையின் மொத்தம். ரெண்டு பேருக்கும் அருணகிரி பெருமானுடைய கவித்திரத்துக்கும் ஈடிணையே இல்லை. எம்பெருமான் கருணைக்கு ஈடிணை உண்டு, அதுக்கு அவன் தான். அவன் கருணைக்கு ஈடிணை அவன் ஒருத்தன் தான். அவன் கருணைக்கு ஈடிணை வேறு யாரும் இல்லை. இப்படிப்பட்ட கண்ணீரை வரவழைக்கக்கூடிய இந்த அற்புதமான பாடலை எம்பெருமான் பழனாபுரி இறைவன் எண்கண்ணில் அவனது இருக்கும் ஆரம்ப பரம்பரின் திருவிழியில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவரா, எல்லாம் உள்ள பழனி பெருமானுக்கு அருவரா, குருநாதர் அருணா பெருமான் தொடரே சரணம் சந்தம் எண்கணம் மறந்த பெருமாளுக்கு அருவரா. முருகா முருகா முருகா.